Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா BYD Sea Lion 7 கார் மாடல் பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Guys, BYD ரீசன்ட்டா அவங்களோட Sea Lion 7 கார் மாடலை நடந்து முடிஞ்ச பாரத் மொபிலிட்டி ஆட்டோ எக்ஸ்போல வந்து அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த BYD னா என்ன அப்படினீங்கன்னா BYD யோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா Build Your Dreams. இதுதான் வந்து BYD யோட ஃபுல் ஃபார்ம். இந்த BYD யோட ஆரிஜின் பாத்தீங்க அப்படின்னா சைனா அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சைனீஸ் கார் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம் இந்த BYD. இப்போ இந்த BYD Sea Lion 7 கார் மாடலோட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தலாம். இந்த Sea Lion 7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் அப்புறம் பிரீமியம் வேரியன்ட். இப்போ நம்ம பிரீமியம் வேரியன்ட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த Sea Lion 7ல அதாவது இந்த Sea Lion 7 பிரீமியம் வேரியன்ட்ல BYD பாத்தீங்கன்னா உங்களுக்கு 82.56 கிலோவாட்ல பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா 0 to 100 km/h உங்களுக்கு just 6.7 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லிருக்காங்க. இந்த பிரீமியம் வேரியன்ட்டோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 567 km ரேஞ்ச் உங்களுக்கு சிங்கிள் சார்ஜ்ல கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரீமியம் வேரியன்ட்ல உங்களுக்கு ரியல் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்து BYD கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு 230 கிலோவாட் பவர் வந்து இந்த வேரியன்ட் கொடுக்குதுன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரீமியம் வேரியன்ட்ல உங்களுக்கு 11 ஏர் பேக்ஸ் வந்து BYD கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு சேம் 82.56 கிலோவாட் பேட்டரி பேக் தான் கொடுத்திருக்காங்க BYD. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் 0 to 100 km/h பாத்தீங்கன்னா 4.5 செகண்ட்ஸ்லயே ரீச் ஆயிடும்னு சொல்லிருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட்டோட கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் சார்ஜ் பண்ணீங்கன்னா 542 km ரேஞ்ச் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் வந்து BYD கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த Sea Lion 7 பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு பவர் பாத்தீங்க அப்படின்னா 390 கிலோவாட் பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூசுவல் இதுல உங்களுக்கு 11 ஏர் பேக்ஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த Sea Lion 7 பாத்தீங்க அப்படின்னா BYD லான்ச் பண்ண போற அதாவது இந்தியாவில் லான்ச் பண்ண போற 4th EV அப்படின்னே சொல்லலாம். நான் வந்து இந்த BYD Sea Lion 7 கார் மாடலை வந்து புக் பண்ணோம்ப்பா. அதோட புக்கிங் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னீங்கன்னா இதுக்கான புக்கிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 70,000 rupees வந்து BYD சொல்லியிருக்காங்க. நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 70,000 rupees பே பண்ணி தாராளமா இந்த காரை புக் பண்ணிக்கலாம். டெலிவரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச்ல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா தெரியல. லான்ச்சுமே பார்த்தீங்கன்னா மார்ச்ல தான் சொல்லியிருக்காங்க. டேட் அக்யூரேட்டா எப்போன்னு தெரியல. நமக்கு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இப்போ இதுல ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த BYD Sea Lion 7ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் கூட LED DRLஸும் வந்து BYD கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு ஃபிளாட் வீல் ஆர்ச்சஸ் கூட Black கிளாடிங்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம wrap around LED tail lamps உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரூஃப் ஸ்பாயிலர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்து இந்த Sea Lion 7ல BYD கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 10.25 இன்ச்ல இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 15.6 இன்ச்ல ரொட்டேட்டிங் டச் ஸ்கிரீன் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Sea Lion 7ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட் அப் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 2 zone ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு வருது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட்ஸ் கூட உங்களுக்கு ஹீட்டிங் அண்ட் வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு BYD கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ADAS டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 12 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 லிட்டர்ஸ் வந்து இந்த Sea Lion 7ல BYD கொடுத்திருக்காங்க. கைஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த BYD Sea Lion 7 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ல அதாவது பிரீமியம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட்ல வருதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு வேரியன்ட்லயுமே உங்களுக்கு ஒரே பேட்டரி பேக் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது 82.56 கிலோவாட்ல இருக்கக்கூடிய ஒரே பேட்டரி பேக் தான் உங்களுக்கு இந்த ரெண்டு வேரியன்ட்லயுமே வருது. பட் பவர் அண்ட் டார்க் பாத்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகுது. அதே மாதிரி கிலோமீட்டர் ரேஞ்சும் உங்களுக்கு டிஃபர் ஆகுது. நீங்க வந்து ரியல் வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பேட்டரி பேக் வேரியன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு 308 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 380 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த ரியல் வீல் டிரைவ் வேரியன்ட்ல உங்களுக்கு சிங்கிள் சார்ஜ்ல 567 km ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க ஆல் வீல் டிரைவ் வேரியன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுலயும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் பேட்டரி பேக் தான் கொடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு பவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 523 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பாத்தீங்கன்னா 690 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. கிலோமீட்டர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இதுல கம்மியா தான் உங்களுக்கு வருது. கிட்டத்தட்ட 542 km ரேஞ்ச் உங்களுக்கு சிங்கிள் சார்ஜ்ல கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஓகே. லான்ச் ஆக போறதுக்கு முன்னாடி ஒரு பிரைசிங் இருக்கும்ல, அதோட பிரைசிங் சொல்ல அப்படின்னா எக்ஸ்பெக்டட் பிரைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த BYD Sea Lion 7 பாத்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது ஒரு 45 lakhsல இருந்து உங்களுக்கு 55 lakhsக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்ஷோரூம் பிரைஸஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். கைஸ் எக்ஸ்பெக்டட் லான்ச் பாத்தீங்கன்னா மார்ச்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீசென்ட்டா இந்த BYDயோட Sea Lion 7 பார்த்தீங்கன்னா, ஹீரோ NCAP கிராஷ் டெஸ்ட்ல உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த கார் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இத பத்தி டீடைலான வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until bye from Pawan.